இந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னதுன்னா, நேபாளத்தில நடந்த வெள்ளப்பெருக்கு தான். அந்த இடமே வந்து ரொம்ப சைலண்டா தான் இருந்தது. திடீர்னு அங்க இருக்க மக்கள் எல்லாமே பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா, சைட்ல வெள்ளப்பெருக்கோட சத்தத்த கேட்டு எல்லாருமே தான் உயிர காப்பாத்திட்டு தான் ஓடுறாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தான் குடும்பத்தில இருக்கவங்களே காப்பாத்த முடியாம அந்த வெள்ளப்பெருக்குல அடிச்சுட்டு போற வழி இருக்கே. அது ஒரு நிமிஷம் பார்த்தா, நமக்கே இங்க இருக்கவங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா, ஒரு வீடு போனா திரும்ப கட்டிக்கலாம். பணம் போனா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனா, ஒரு உயிர் போனா திரும்ப கொண்டு வர முடியாது இல்லைல? இது ஒரு சாதாரண மழை வெள்ளம் இல்ல. அங்க இருக்க பக்கத்துல மலைப்பகுதியில ஏற்பட்ட நிலச்சரிவோடு சேர்த்து திடீர் ஏற்பட்ட நீர்ப்பெருக்குனால தான் இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இதுல ஒரு உயிர் மட்டும் இல்ல. எத்தனை உயிர்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிலைமை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு தொடர்ந்து காத்திருந்து பார்ப்போம்.